ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது மாதிரி வந்து ரஃபேல் ஜெட் வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 114 ஜெட், ஐ மீன் 114 ஜெட் நம்ம வந்து வாங்க போகிறோம். இதில் 18 ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஃபேல் கிட்டேருந்து டேரெக்டாக வாங்க போகிறோம். மீதி இருக்க ஜெட் எல்லாமே வந்து மேக் இன் இண்டியான்ற கான்செப்டில் இந்தியாவிலேருந்து பண்ண போகிறோம். ஸோ இதனால் வந்து பயங்கரமாக வந்து டெக்னாலஜியோடைய ஷேர் நமக்கு கிடைக்கும், நாலேஜ் ஷேர் ஆகும், அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பட் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ரஃபேலை வந்து கொடுக்கறதுக்கு, அந்த நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ஸ் வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய மீடியாஸ் பேசவே இல்லை. எப்படி வந்து மேக் இன் இண்டியான்ற கான்செப்டில் பண்ண போகிறோன்றதுனால பல மீடியா அதை ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக பேசுனாங்களோ, இன்றைக்கி அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. அத இது வந்து ஒரு டவுன்ஃபால் தானே, இந்தியாவுக்கான ஒரு டவுன்ஃபால் தானே இது. இதை ஏன் யாரும் பேசல? இத பேசினா தானே அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது இந்தியா எடுப்பாங்க. பட் எத்தனை நாள், எத்தனை வருஷமா நம்ம வந்து மத்த கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்க போறோம். ஈவன் நான் கூட அந்த வீடியோல நான் வந்து ஓகே, நம்ம இனிமேட்டு வந்து இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து ஓனா வந்து ரஃபேல் ஜெட் வந்து பில்ட் பண்ணுவோம். ரஃபேல் ஜெட் மட்டும் இல்ல, அதோடைய ஸ்பெக்ட்ராவோடைய டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்ஸு, சீக்ரெட் கோட்ஸு இதெல்லாமே நமக்கும் தெரியும். சூப்பரா நம்மளும் டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா இத பத்தி யாருமே பேசல. ஆனா நான் இன்னைக்கு பேசணும்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாரியான வேர்ல்டு வைட் நீங்க கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இந்த மாரி ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். டீட்டெயில் என்னன்னு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரான்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா கிட்ட நாங்க டீல் பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா எங்களுடைய சீக்ரெட் கோட வந்து நாங்க சொல்ல மாட்டோம். அந்த ரஃபேலுடைய சீக்ரெட் கோட வந்து நாங்க யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கிடைச்சது. நாங்க யாருக்கும் குடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஆப்பரேஷன் சிந்தூர்ல நடந்த ஒரு ப்ராப்ளத்துல அங்க வந்து ஒரு ரஃபேல் விமானம் வந்து இந்தியாவால துளைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட நியூஸ் கிடையாது. அவங்க சைட்ல, ஃப்ரான்ஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பார்ட்ஸ் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடும் இல்லைங்களா? ஸோ மத்த எனிமி கண்ட்ரீஸுக்கு கிடைச்சதுன்னா, அந்த பார்ட்ஸ் கிடைக்கும். அது டெக்னாலஜி அவங்க வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி சொல்லிட முடியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கும் சம்திங் ஏதாவது பண்ணுவாங்க இல்லைங்களா? சைனாவோட சப்போர்ட் இருக்கு, அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கு. இதெல்லாமே இருக்கும்போது அவங்களும் ஏதாவது பண்ணக்கூடும். ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து எந்த ஒரு சீக்ரெட் கூடவும் இந்தியா கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய டவுன்ஃபால். சரி, ஓகே, இது கிடைச்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன சீக்ரெட் கோட் அப்படின்னு பார்த்துருவோம். சீக்ரெட் கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்பெக்ட்ராவுடைய சாஃப்ட்வேர் டிசைனிங் தான். இந்த ஸ்பெக்ட்ராவோட சாஃப்ட்வேர் டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த எல்லார்கிட்டயுமே வந்து போர் விமானங்கள் இருக்கும். ஆனா இந்த ரஃபேல்ல இருக்க ஒரு ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, இந்த ஸ்பெக்ட்ரா அதுல இருக்கு. ஸ்பெக்ட்ரான்னு இந்த சென்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு மாடர்ன் டெக்னாலஜி அது. இப்போ அந்த ரஃபேல் விமானம் வந்து, அந்த போர் விமானம் வந்து போச்சுன்னா, மத்த எனிமீஸோடைய ரேடார்ல சிக்காது. அப்படியே வந்து தாக்க வந்தாலும் தன்னை தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு கண்டிஷன கொண்டது தான் இந்த ரஃபேல். அதனால தான் இது இவ்ளோ ஃபேமஸ். பல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன் டாலர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ரஃபேலுக்கும் $1000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ரஃபேலும் வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் பல ரஃபேல் நம்ம 38 சம்திங் வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறமும் வாங்க தான் போறோம். ஸோ இது நம்மக்கிட்ட கிடைச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால டைரக்ட்டா இன்னும் பல ரஃபேல்ஸோ, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் மாடல்ஸோ இத நம்மளால பண்ண முடியும். இது வந்து ஒரு மிக பயங்கரமான ஒரு டெக்னாலஜி. சாஃப்ட்வேருடைய அந்த ஒரு இது தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில, நம்மளால வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்தியாவால தனியா எதுவுமே பெருசா செய்ய முடியாது. அது இல்லாம நம்ம வேற ஏதோ புதுசா கண்டுபிடிச்சா தான். பட் ஆனா இப்போ வரைக்கும் இந்த மாரியான ஒரு டெக்னாலஜி எல்லாமே நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ நோக்கி தான் இருக்கோம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால இருந்து நெறைய வாங்கிட்டு இருக்கோம். யுஎஸ்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ யுகே, ஃப்ரான்ஸ் இது மாரி தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிடைக்கும்னு நெனச்சு எல்லா மீடியாவும் பேசினது, எந்த மீடியாவுமே பேசல. நம்ம மட்டும் தான் அத பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, சரி ஓகே, சரி காசு தான் குடுக்குறோம்லப்பா, குடுக்க வேண்டியது தானே. இவ்ளோ பில்லியன்ஸ் மத்த யாருமே குடுக்கல. பில்லியன் ஆஃப் டாலர் வந்து இந்தியா குடுக்க ரெடியா இருக்கு. ஏன் குடுக்க மாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இத பில்ட் பண்றதுக்கு பின்னாடி அவங்களோட ஸ்ட்ரகிள் மிக அதிகம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ காலம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் பண்ணணும்னு ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, 1970ஸ்லயே ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு புரியுது. அவங்க வந்து அந்த டைம்ல நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1947 அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டன்ட்டே ஆனோம்.
ஸோ பட் அப்படி என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கணும் இல்லைங்களா? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1970ஸ்லேயே அவங்க வந்து இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட் பண்ணணும்னு ஆரம்பிச்சு, அப்போலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு நடுவில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் ஆகியிருக்கு. பட் அதுலேயும் விடாமல் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 1986ல் தான் ஒரு ஃபைட்டர் ஜெட்டுடைய ப்ரோட்டோடைப்பே அவங்களால பண்ண முடிஞ்சது. அந்த டைமில் தான் ஐ மீன் ஒரு 15 to 20 இயர்ஸுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரோட்டோடைப்பை ஃப்ளை பண்ண முடிஞ்சது. அது பறக்க வச்சு காட்டினதுக்கப்புறம், அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடைய ஏர் ஃபோர்ஸில் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணுறாங்க. 2021 நம்மலாம் 2000ல தான் பொறந்தே இருப்போம் இல்லைங்களா? அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலாக ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஏர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் அப்போ கிடையாது. அந்த ஸ்பெக்ட்ராவுடைய இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ 2004 to 2010 தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் எல்லாமே பண்ணுறாங்க. அந்த ரஃபேலில் இருக்க அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், அந்த ஃப்ளையிங் கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவான இதுவாக அவங்க வந்து 2004லேருந்து 2010 அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் அவங்க வந்து பில்ட் பண்ணி முடிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வருது. எக்கனாமிக் கிரைசிஸ் வருது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வருது. ஏன்னா பல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஹீரோஸ் வந்து டெவலப்பிங்காகவே R&Dக்காகவே அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் இருந்த கிரைசிஸ்னால அது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் மீறி அவங்க பண்ண அவங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஓகே, கிடச்சிருச்சு, யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன போர் சூழலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சரி, என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு பல பல கிலோ கோல்டு இருந்துச்சுனாலும், ஒரு 10 கிலோ கோல்டு இருந்துச்சுன்னா, கட்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம யூஸ் பண்ணால் தான் அது முடியும். அப்போ தான் அந்த இருக்கிறதுக்கான வேல்யூ. இல்லைனா அது இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி ஜெட்ஸ் இருந்துமே அவங்களால எதையுமே செல் பண்ண முடியல. செல் பண்ணால் தானே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ரீஇன்வெஸ்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் அவங்களால எடுக்க முடியல, செல் பண்ண முடியல. அரௌண்ட் 15 வருஷமாக எந்த ஒரு கண்ட்ரியுமே ரஃபேலை வந்து சீண்டக்கூட இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2015ல் ஈஜிப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃபேலை வந்து அவங்கள்ட்ட இருந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பை பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய பணம் படைச்ச கண்ட்ரி, நம்மக்கிட்ட நிறையா மக்கள் ஏழையாக இருந்தாலுமே இந்தியான்ற ஒரு கண்ட்ரிக்கிட்ட நிறையவே பணம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ இது பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்தியான்ற மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி வாங்கும்போது, ஏன்னா 1, 2 வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 114 ஒரு 100க்கும் மேற்பட்ட ரஃபேல்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரியான இது எல்லாமே அவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் அரௌண்ட் 40+ இயர்ஸ், 40க்கும் மேற்பட்ட 2 to 3 டெக்கேட்ஸ்க்கு மேலே தான் அவங்களுக்கு இந்த சக்ஸஸ்னே கிடச்சிருக்கு. நம்ம போய் காசு கொடுத்தோன்னே எப்படி கொடுப்பாங்க? ஸோ கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஈவன் நமக்கும் அவங்களுக்குமே ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களோட டெக்னாலஜி வச்சு நம்மளால் வந்து அவங்கள வந்து இது பண்ண முடியும். அவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய டாமினன்ஸை காட்ட முடியும். ஸோ அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொன்னது, பண்ணுறோன்னு சொன்னோம், ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து சொல்லிட்டாங்க. இப்போது இந்தியா இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? திரும்பி அவங்கள்ட்டே ரஃபேல் திரும்பி வாங்க போகிறாங்களா? இல்லை இந்தியா தனியாக ஓனாக பில்ட் பண்ண போகிறாங்களா? பில்ட் பண்ண முடியுமா? பல கண்ட்ரீஸ் வந்து ஆர்மியில் வந்து இந்த ஆர்மி எக்யூப்மெண்ட்ஸில் வந்து பல கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பெல் கம்பெனி இருக்குது, L&T இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆஃபர்ஸ் அண்ட் இது எல்லாமே கிடச்சிருக்கு. பட் ஏன் ஸ்டில் நம்மளால் ஒரு இதை கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லணும். அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஏன்னா இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி வந்து பல மில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலுமே கூட ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபெயிலியர் ஆகாமல் 40 வருஷம் கழித்து அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ எப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம், எப்போ கண்டுபிடிச்சி முடிப்போன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிக்காமல் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி வேறு ஏதாவது பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். இதே மாதிரி என்ன டெய்லி வீடியோ போடணும், டெய்லி உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.